வெற்றிகரமாக 4வது நாள் வந்துட்டோம். இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இதுல 10th, 11th, 12த்துக்கான டே 4க்கான ஸ்டடி பிளான் இது. 4 நாள் ஃபுல்லா பார்த்தாலே போதும். ஃபுல் கவர் பண்ண முடியுமானா முடியாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஃபுல் கவர் பண்றதுக்கு நான் 15 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால ஃபுல் புக் கவர் பண்ணியிருக்க முடியும். பட் லாஸ்ட் 4 டேஸ் தான் அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. 10th மார்னிங் எழுந்திக்கிறீங்க. எழுந்த உடனே 6 எழுந்திக்கிறேன். இல்லை 5 எழுந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 4 எழுந்தா வெரி வெரி குட். ஓகே. ஸோ அதில் மேக்ஸில் 2 மார்க். அதில் ஏன் 5th லெசன், 3rd லெசன், 2nd லெசன் இதில் இருந்தால் அதிகமாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அது ஈஸியாக போட்டுருவீங்க. அதை ரிவைஸ் பண்ண வேண்டாம். இப்போது ஆஃப்டர் எக்ஸாம் லீவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டாப் மோஸ்ட் லெசன்னு பார்த்தா 2nd, 5th, 3rd. ஓகேவா? அதில் ப்ரியாரிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா 3rd லெசன் தான். பட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். நான் டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு வீடியோ முடிஞ்சால் போடுறேன். பட் இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். வேணும்னா நான் ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதை தயவு செய்து பாரு. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்துக்கோ. இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லா லிங்க்குமே வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. 4000 5000 பசங்க கிட்ட இருந்து படிக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது இந்த செட்டு. ஓகேவா? அப்போது எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பசங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஈவினிங் வரீங்க. ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் 5 மார்க் பார்க்குறீங்க. லாஸ்ட் 5 லெசன்ஸோட 5 மார்க். இல்லை முடிஞ்சா நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? இதில் எதனா பெண்டிங் இருந்தால் எந்த பெண்டிங்குமே விட்டுறக்கூடாது. ஓகேவா? டைம் லைன் இருந்தால் டைம் லைன் ஃபுல்லாக பார்த்துரு. அப்புறம் மேப் இருந்தால் மேப் பார்த்துரு. பட் மேப்லாம் கூட நம்ம எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். 3 டேஸ் லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது பிரச்சனையே கிடையாது. பட் ஹிஸ்ட்ரியோட லாஸ்ட் 5 லெசன் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம குவார்ட்டர்லிக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2nd லெசன் 2 லெசன் பார்த்துருப்போம். ஒரு 3 லெசன் 2 லெசன் பெண்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பெண்டிங்கை இப்போ விட்டோம்னா நம்ம படிக்க மாட்டோம். ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் லேசினஸ் வந்துடும். நம்ம பப்ளிக் தானே, அதுக்குள்ளே படிச்சிக்கலான்னு ஒரு இது வந்துடும். ஸோ இப்போ உட்காந்து உசாராக படிச்சிரு. அடுத்த நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் இங்கிலீஷ் படிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு தான். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து பிஃபோர் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் இருக்கிற நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறது அப்படின்னு முடிச்சுக்கணும். நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாமுக்காக படிக்க போகிறோம். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்காக படிக்க போகிறோம். இப்போ பண்ணது எல்லாமே ரிவிஷன். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தேவைப்படுற ரிவிஷன்ஸ். ஓகேவா? அதாவது நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோம். ஓகே. இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துடுறேன். வெரி குட். அப்போ 10th உங்களுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்சிச்சு. நீங்கள் போயிட்டு படிக்கிற வேலையை பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஓகேங்களா பிவைக்யூ ரிவிஷன் பண்ணணும். பிவைக்யூனா இல்லைப்பா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு தனி, இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒன்று தான். பயாலஜினா என்னன்னு தமிழில் படித்தாலும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் படித்தாலும் தெரிஞ்சிருக்கணும். சோசியல்லாம் சமூக அறிவியல், அது தமிழ்லையும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். அது கூட தெரியாமல் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கிளாஸ் போகிறதே வேஸ்ட்டு. ஓகேவா? ரைட்டு. கெமிஸ்ட்ரியில் பிவைக்யூனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதாவது போன வருஷத்துக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட வருஷங்களோட கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈவினிங்கில் பயாலஜியில், ஜுவாலஜியில் 11th லெசன் பாருங்கள். சிஎஸ் பசங்க 9th லெசன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேவா? இது 2 மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் மற்ற உங்கள் ஸ்கூல் ஒர்க்கு, மற்ற ரிவிஷன்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸ்கூல் ஒர்க் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணி ஸ்கூல் ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும். சில நாட்கள் பிஃபோர் டேஸ் முன்னாடி நீங்கள் பெண்டிங் வச்சுருப்பீங்கல்ல, டே 3, டே 2, டே 1, இல்லை சில நாள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது 10th, 11th, 12th. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th பசங்க மார்னிங் ஏஞ்சிக்கிறீங்க. டாப்பிக்கில் பேசிக், அதாவது ஒவ்வொரு டாபிக் வைஸில் யூசர்ஸ்னால் எல்லா யூசர்ஸும் அந்த மாதிரி நான் ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. அதோட லிங்க் வந்து கீழே இருக்கும். 12th 12th மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், நான் எனக்கு ஓகேண்ணா அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். இதுவுமே நான் ஒரு பிடிஎஃபாக அமைச்சிருக்கேன். மொத்தமாக 11th 12th 10th சாரி 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி அமைச்சிருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. இது மார்னிங் 6 இல்லை 5 எழுந்து படிக்கணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே. அப்புறமா ஈவினிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களாக இருந்தால் 7, 13, 11 இந்த 3 லெசன் பாருங்கள். ஓகேவா? இல்லை பயாலஜி பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா பாட்னியில் 7th லெசன் இல்லைனா 4th லெசன்.
முடிஞ்சா ரெண்டுமே பார்த்துருங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நார்மல் டேக்கான ஸ்டடி பிளான்ஸ் பார்த்தாச்சு. இது இல்லாமல் நான் நிறையா வந்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். 12th பசங்களை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காக நீ தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம். நான் வந்து எல்லாத்துக்குமே ரெக்கார்டாக வீடியோ வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கும். 6 to 7 ஹவர்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக நீ பார்த்தாலே நீ பப்ளிக்குக்கே 70லேருந்து 80 எடுத்துடலாம். நான் சொல்றது புரியுதா? 80 தான் எடுக்க முடியுமா? எனக்கு 90க்கு மேலே வேணும், 100க்கு மேலே வேணும். கண்டிப்பாக வரும். அதுலேருந்தே வந்துடும். 90க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். ஓகே. பட் உங்கள் ஸ்கூல் கொஞ்சம் மார்க் குறைச்சி போடுவாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். உனக்கு மறக்கலாம், மற்ற பிரச்சனைலாம் இருக்கலாம். பட் உனக்கு 90க்கு மேலே அந்த பேப்பரில் ஆன்சர் இருக்கும் நான் சொல்லித்தரது. ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் ஓகே அந்த வீடியோஸுக்கு ரெடியாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அது ரொம்ப 6 ஹவர் கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க வீடியோ. ஸோ அதனால் அந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த டே 4 வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே நான் பார்த்துக்கிறேன். ஸ்டே டியூன். பை பாய்.